ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நான் அணில் சேமியா தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த தண்ணியில் வந்து கொட்டிக்கலாம். கொட்டி ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து இதை ஊற வச்சுக்கலாம். கரெக்டாக 2 மினிட்ஸுக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறியிருந்தனா ஃபுல்லாகவே வந்து மாவாயிரும். பாருங்கள், இந்தளவுக்கு ஊறினா போதும். இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ராகி சேமியாவை இட்லி தட்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இது நல்லாவே வெந்துடுச்சா இல்லையான்னு கையில் வச்சு லைட்டாக பிதுக்கி பார்த்துக்கோங்க. வேகலைன்னா மாவாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த ராகி சேமியாவையும் வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அது உதிரியாக சூப்பராக வந்துடும். கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து இது இப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஆர் சுகர் எது வேணால் உங்களோட தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். போட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் அபி கிரியேஷன்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.